Hello guys, இன்னைக்கு நம்ம பார்க்க போற இனிமே லெவலிங் அப் இந்த ஃபேண்டசி வேர்ல்ட் எபிசோட் 34 தான். அப்படி நீங்க இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட பார்க்கலையா, பிளேலிஸ்டா கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன், போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. மறக்காம கீழ லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எபிக் குள்ள போகலாம். போன எபிசோட்ல பார்த்திருப்போம் இந்த மாதிரி அவங்க கிராவிட்டிலேயே மாட்டிருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோ வந்து தப்பி தவறி ஒரு டாக் கையிலேயே மாட்டிப்பான். அது வந்து ஒரு உல்ஃப் தான். அது வந்து நம்ம ஹீரோவையே கலாச்சி விட்டுருக்கோம். அதுக்கப்புறம் ஹீரோவையும் அங்க தாக்கலன்னு வந்திருக்கும். ஆனா ஹீரோ வந்து அந்த உல்ஃபையும் போட்டு தள்ளிருப்பான். ஆனா இதுக்கப்புறம் தான் அங்க ஒரு வேற ஒரு ட்விஸ்டையும் உடைக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு கும்பல் அது வந்து நம்ம ஹீரோவை தேடி அங்க வந்திருக்கு. அது வந்து தேடுறன்னு பேர்ல அங்க இருக்க பசங்களையும் அங்க கொல்லான்னு போயிருக்கும். ஹீரோவும் அங்க காப்பாத்திருப்பான். இங்க தான் இந்த எபிசோட தொடங்குது. எபிசோட ஸ்டார்டிங்லேயே அந்த ரெண்டு பசங்களும் அங்க முட்டி போட்டு சொல்றாங்க, போகாதீங்க, இந்த மாதிரி நீங்க தான் எங்களை ப்ரொடெக்ட் பண்ணோம். எங்களோட கல்டிவேஷனும் ரொம்பவும் வீக்கா இருக்கு. அதனால எங்களால உயிரோட கூட இருக்க முடியுமான்னு தெரியல. தயவு செஞ்சு எங்களை ப்ரொடெக்ட் பண்ண முடியுமா? இதை கேட்கிற ஹீரோவும் அங்க சொல்றான், ஓ அப்படியா, அப்பனா இங்க ஒரு மர்மமான விஷயம் வந்து நடந்துன்னு இருக்கா? இதெல்லாம் கேட்கிற அவங்களும் அங்க பெருமையாடுறாங்க. அப்பனா இவர் வந்து ஒரு ஆலியன்ஸோட லீடர் போலயே, இவர் வந்து அவரோட ஐடென்டிட்டியை வந்து மறைக்கிறாரு போலயே எப்படின்னு இவங்க ரெண்டு பேருமே அங்க பெருமையாவ. இதனால அங்கேயே பாயிண்ட் வருது. இதை கேட்கற அந்த சிஸ்டமும் சொல்லுது, இந்த மாதிரி உங்களுக்கு 10 பாயிண்ட் கிடைச்சிருக்கு. என்னது இதுக்கேவா? நான் வந்து சும்மா ஏதோ ஒரு வார்த்தை எடுத்து விட்டேன், அதையும் இந்த சின்ன பசங்க நம்புதுங்களா? பரவாயில்ல, ஏதோ ஒன்று. சரி, நான் வந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்றேன். ஏன்னா அலையன்ஸோட வேலையா தான் இம்மார்டல் அலையன்ஸ், அவங்கள நாங்க ப்ரொடெக்ட் பண்றோம். ஸோ நீங்க வந்து என்ன ஃபாலோ பண்ணுங்க, என் பின்னாடியே வாங்க. இதுக்கப்புறம் 3rd லெவல் ஃப்ளோரை தான் காட்டுறாங்க. அங்க பார்த்தா சில பல கேங்கோ நின்று இருக்கு. அங்கேயே நம்ம ஹீரோவும் அந்த பசங்களும் வந்து இருக்காங்க. அப்போதான் திடீர்னு இவங்களுக்கும் நோட்டிபிகேஷன் வந்து இங்க வந்து டேஞ்சர், போகக்கூடாதுன்னு. இந்த சைடு அந்த ஆளுங்களும் சொல்றாங்க, நம்ம வந்து 4th லெவலுக்கு போகணும். இந்த மாதிரி யாரெல்லாம் பின்னாடி அறிங்க. ஆனா லீடர் வந்து இன்னமும் வரலையே, நம்ம வந்து என்ன பண்றது? அவருக்கெல்லாம் வெயிட் பண்ண வேலைக்கு ஆகுது. இந்த மாதிரி நம்ம வந்து உள்ள போகலாம் வாங்க. ஆனா இதை கேட்கற குன்னும் சொல்றான், இந்த மாதிரி நீங்க போகக்கூடாது, ஏதாச்சும் டேஞ்சர் இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஓ அப்படியா, அதெல்லாம் நீ சொல்ற பத்தியா? நீ வந்து 1st லெவல்லே நாக் அவுட் ஆகி எங்க கீழே கந்த இப்படின்னு இவங்களும் அங்க சிச்சன் இருக்க. இதை பாக்குற இந்த பையனை வந்து சொல்றான், இவரு சொல்றது கரெக்ட் தான், இந்த மாதிரி உள்ள டேஞ்சர் இருக்கலாம். ஏன்னா இவரு தான் எங்களை அங்க ப்ரொடெக்ட் பண்ணாரு. ஸோ அதனால இவர் சொல்றது கேளுங்க. ஆனா இதை கேட்கற அவங்க இன்னமும் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. எது, இவன் வந்து உன்னை ப்ரொடெக்ட் பண்ணானா அப்படின்னு. ஆனா இதெல்லாம் கேட்காம அவங்களும் அங்க போக ஆரம்பிக்கிறாங்க. சரி உங்க இஷ்டம், நீங்க வந்து போகணும்னா போலாம். ஆனா இதையும் கேட்காம அவங்க வந்து அப்படியே போயின்னு இருக்காங்க. இவங்க எல்லாம் போனக்கு அப்புறம் தான் அவனே அங்க சொல்றான், இவங்களோட பேட் லக், இந்த மாதிரி இவங்க போறாங்க, நம்ம என்ன பண்ண முடியும்? ஆனா திடீர்னு என்ன ஆச்சா தெரியல, அந்த இடமே அதிர ஆரம்பிக்குது. போறவங்க எல்லாம் திரும்ப ஓடி வராங்க. அங்க பார்த்தா நிறையவே டீமன் உல்ஃபும் இவங்களை தொத்தினே வருது. இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க அவங்களும் கத்தினே வராங்க, இந்த மாதிரி காப்பாத்துங்கன்னு. ஆனா அந்த டீமன் உல்ஃபும் அங்க நிறையவே தொத்தினதா. இதனால இங்க இருக்க ஆளுங்களும் தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. இதை பாக்குற குன்னும் இந்த பசங்களை சேஃப் ஆக்கி மேல வந்துடுறான். ஆனா அவங்களால அங்க தப்பிக்க முடியல. அவங்களும் டைரக்டா ஓடினு இருக்காங்க. சில பேர் அங்கேயே விழுந்து செத்துறாங்க. ஆனா இதே மாதிரி அவங்களும் அங்க விழுந்து இருக்க. இதை பாக்குற ஹீரோவும் சொல்றான், இந்த மாதிரி நீங்க வந்து விழக்கூடாது, நீங்க வந்து அங்க இருக்க ஏதாச்சும் ஒரு சேஃபான இடத்தை தேடுங்க. இருந்தாலும் அவங்களால தேட முடியல. இதனாலே ஹீரோக்கும் வேற வழி இல்ல. அவனும் சொல்றான், இந்த மாதிரி நான் தான் உங்களை காப்பாத்தணும் போல. இதனாலே அவனும் அங்க போறான். போகும்போதே சொல்றான், இந்த மாதிரி இவங்க வேணா என் கிட்ட தப்பா நடந்திருக்கலாம், ஆனா நான் அப்படி நடக்க மாட்டேன் இப்படி சொல்லிட்டு அவனும் உள்ள பூந்து செம வேகமா அங்க காப்பாத்தலான்னு போறான். அந்த உல்ஃபு அங்க கட்சி கொதரலான்னு வந்திருக்கும். ஆனா அதுக்குள்ள ஹீரோ வந்து அந்த உல்ஃபையை போட்டு தள்ளிடுறான். நீ வந்து இன்னமும் இங்கதான் இருக்கியா, நீ போய் ஒளிலியா இப்படின்னு தூக்கின்னு போய் வேற ஒரு இடத்துல இவனை போட்டுறான். நீங்க வந்து இங்க இருங்க, இன்னமும் நிறைய பேர் இருக்காங்க காப்பாத்துறதுக்கு இப்படி சொல்லிட்டு இவனும் வேற ஒரு ஏரியாவுக்கு போக ஆரம்பிக்கிறான். இந்த சைடு அவங்களும் பயங்கரமா ஓடினு இருக்க. ஒருத்தங்களா விழ ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஹீரோ வந்து நடுவில் அங்க காப்பாத்தினே இருக்கான். இதே மாதிரி இவனை காப்பாத்த சைட்லயும் இன்னொரு பொண்ணு விழுந்தது. அந்த உல்ஃபு அங்க கடிச்சு கொதரலான்னு வரும். ஆனா அதுக்குள்ள பொண்ணு நடுவில் பூந்து அங்க ஒரு பேரியர் உருவாக்கி அங்க காப்பாத்தி விட்டுறான். இப்படி இவன் காப்பாத்தும் போது சிஸ்டமோ நடுவில் வந்து சொல்லுது, நீங்க வந்து இப்படி காப்பாத்துறதுக்கு நான் வந்து உனக்கு ஒரு டாஸ்க் தரேன். என்ன டாஸ்க்னா, இந்த மாதிரி நீ காப்பாத்துறல, அதுக்கு பதில் இங்க இருக்க பீஸ்டுகளை நீ வந்து கொல்லணும். அதுவும் 20 கொண்டுட்டே வச்சுக்கேன், இதுக்கான ரிவார்டா உங்களுக்கு பாயிண்டும் கிடைக்கும் இப்படி இதுவும் சொல்ல. அங்க பார்த்தா எல்லா இடமும் அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுது. அங்க இருக்க உல்ஃபும் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிக்குது. அங்க திடீர்னு ஏதோ ஒரு பொருளை வந்து இவன் மேல விழ, அதையும் அழிச்சிடறான். இதனால அந்த உல்ஃபும் அப்படியே செத்து போயிடுது. இதே மாதிரி இன்னொன்னு விழுது, அதை இவன் மிஸ் பண்ண. இதனால அந்த பீஸ்ட் உயிரோட வந்து இவனை தாக்க ஆரம்பிக்குது. இப்போதான் இவனுக்கே புரியுது, இது வந்து நான் விளையாடி இருக்கேன், இது வந்து ஒரு மியூசிக் கேம் மாதிரி இருக்கு. ஸோ நான் மிஸ் பண்ணா இது வந்து என்ன தாக்குமா இப்படி இவனும் சொல்லிருக்க. அங்க பார்த்தா நிறைய இது விழ ஆரம்பிக்குது. இதை பாக்குற அவனுக்கு அங்க என்ன பண்ணுன்னே தெரியல. இது என்ன எதிர்பாராம எவ்வளவு விழுது இப்படி ஆச்சரியமாகறதோட இங்க இந்த எபிசோட முடியுது. இந்த எபிசோட வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்றேன். இந்த எபிசோட் எப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. நம்ம ஹீரோவால அந்த பீஸ்ட்டை அழிக்க முடியுமா, மற்ற எபிசோட்ல அவங்கள காப்பாற்ற முடியுமா? ஸோ இதெல்லாம் நெக்ஸ்ட் எபிசோட்ல தெரியும். அது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இவங்க இந்த வீடியோவை இங்கே முடிச்சனால நானும் இந்த எபிசோட இங்கே முடிச்சுக்கிறேன். உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். அது வரைக்கும் சேனரா.